இப்போ நம்ம விஸ்டம் டூத்னு பார்த்தாலே டிப்பிக்கலாக அந்த டூத் வந்து ஒரு 17லேருந்து 25 வயசுக்குள்ள அந்த பல்லு வெளியில் வந்திருக்கணும். பல்லு வெளியில் வரல அப்படின்னா சம்டைம்ஸ் அது உள்ள தங்கி ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலும்புக்குள்ளேயே புதைஞ்சிருந்ததுன்னா யூஸ்வலாக ப்ராப்ளம் கொடுக்காது. பட் பாதி வெளியில் வந்து ஒரு கோணலாக முளைச்சு பக்கத்து பல்லுக்கும் இதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து சொத்தாகுது, அவர் வெளியில் முளைக்கும் போது வலி வந்ததுன்னா பல்லு எடுக்கிற மாதிரி இருக்கும். பல்லு சர்ஜரி பண்ணி தான் யூஸ்வலாக எடுப்போம். ஜென்ரல் டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன வித்தியாசம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து விஸ்டம் டூத் வந்து சதையால மட்டும் கவர் ஆகாம சதை பிளஸ் எலும்பாலையும் கவர் ஆயிருக்கும். பல்லு ஃபுல்லா முளைச்சிருக்காது வெளில. சில சமயம் என்ன ஆகும், பல்லோட ஷேப் அண்ட் பொசிஷனால எலும்புலையும் ஒரு முன்னாடி இருக்கிற பல்லுலையும் அந்த பல்லு லாக் ஆகி உள்ளுக்குள்ள வந்து ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ அந்த பல்லை எடுக்கணும்னா சர்ஜரி பண்ணி சுற்றி இருக்கிற அந்த சதையை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு எலும்பு கவர் ஆயிருந்ததுன்னா அந்த எலும்பு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பல்லோட லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த விஸ்டம் டூத்தை ஸ்ப்ளிட் பண்ணி போர்ஷன் ஆஃப் த போர்ஷனாக தான் எடுப்போம். சர்ஜிக்கல் ரிமூவலாக இருந்ததுன்னா தையல் தேவைப்படும். நார்மல் டூத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு 3-4 days எக்ஸ்ட்ரா தான் ஆகும் விஸ்டம் டூத் ரிமூவல்.